ஏமா ஏன் ஒரு நேரம் ஓடி இருந்ததுல பைக் அப்படியே பைக் போட்டுக்கலாம். இல்லை அந்த பைக் போட்டுக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். வரவே மாட்டேங்குது மேட்ச் ஃபுல்லா. அதனால எல்லாம் கடுப்பாய் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ஒண்ணு ஒழுங்காவே போடல. இது மெரினா பீச்ல பண்ணது. இது ஃபுல்லா நாங்க வந்துட்டோம். எல்லாம் சீக்கிரமா வந்து ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தோம். நாங்க பண்ணி பார்த்து உட்காந்து நாங்க மேட்ச் பார்க்கலாம்னு பார்த்து ஆசையா வந்தோம். கொஞ்ச நேரம் கூட வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2 நிமிஷம் கூட வந்து ஒழுங்கா போடவே இல்லை. இப்போ வரைக்கும் கூட எதுவுமே ஒழுங்கா போடவே இல்லை. ரொம்ப வஸ்ட் ப்ரோ, ரொம்ப வஸ்ட். இது கொஞ்ச நேரம் கூட போடல ப்ரோ, எதுவுமே பண்ணல ப்ரோ. ஃபுட்பாலுக்காக இப்பதான் கொஞ்சம் இதுவா வருது, அது கூட பண்ண மாட்டாங்க இங்க. ஆமா, ரொம்ப ஏமாற்றோட தான் போறோம் ப்ரோ. இங்க மேட்சே சரியா போட மாட்டாங்க. இங்க எங்க இருந்து இதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம்? ஆனா நாங்க ஈசிஆர்ல இருந்து வரோம், மெரினா பீச்சுக்கு வரலான்ட்டு ஃபிஃபாக்கு வாங்க வந்தோம். ஆனா எல்லாமே நெட் எடுக்கல, அதனால நாங்க கிளம்புறோம். நல்லா சேஃப்டியா இருந்தது, போலீஸ் நல்லா பாத்துக்கிட்டாங்க, நல்லா அலோகேட் பண்ணி விட்டாங்க பிளேஸ்லாம். அத பத்தி எனக்கு தெரியல, பட் ஆனா தமிழ்நாடு பத்தி இங்க நெட் கிடைக்கல, வேஸ்ட். நாங்க அவ்வளவு தூரம் வந்து பார்த்து நான் ரொம்ப வஸ்துனா 40 நிமிஷமா ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோ தானே போட்டுருந்தாங்க. அந்த டைம்ல உட்காந்து செக் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் பண்ணல. எல்லாருக்கும் ஆசை காமிச்சு எங்க இவ்வளவு பேர் பாருண்ணா. இப்ப மேட்ச் வர போது எரர் டெஸ்டிங் முதல்ல பண்ணிருக்கலாமேனா. டெஸ்டிங்கே பண்ணாம செமிஃபைனல்ஸ் போட்டு செக் பண்ணிருக்கலாம். செமிஃபைனல்ஸ் போட்டு செக் பண்ணலாம், அதுவும் போடல. இப்ப டைரக்டா போட்டு பாருண்ணா. இப்ப இவ்வளவு பேர் நான் வந்து இவ்வளவு ஆசை. ஃபைனல்ஸ் நார்மல் மேட்ச் தான் விட்டுருக்கலாம், ஃபைனல்ஸ் என்ன பண்றது பாருண்ணா. போய் பாக்கணும், லேட் வேற ஆகுது. இப்ப டிராபிக் பாருங்க எவ்வளவு ஆச்சு அவங்களால. நான் ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துருந்தாங்க. எல்லா மேட்ச் மிஸ் பண்ணாங்க. 20 மினிட்ஸ் வேஸ்ட் ஆக போச்சு. ஒண்ணுமே கேட்கல, சவுண்ட் சிஸ்டமே இல்லை அங்க கேட்கறதுக்கு. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட் இப்போ பண்ணது. நீங்க வேற ஊர்லாம் பாத்தீங்கன்னா லீவ் குடுத்துருக்காங்க. நாளைக்கு காலேஜ் வர போகணும், என்ன பண்றது சொல்லுங்க. இங்கதான் தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கு. ஃபுட்பாலுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. கிரிக்கெட்டுக்குன்னா அவ்வளவு பண்றாங்க, லீவ் தராங்க. வேர்ல்ட் கப்னா அவ்வளவு. ஃபுட்பாலுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நான் ஃபுட்பால் பிளேயர் தான். கிரவுண்ட்லாம் எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இதே இல்லை. சத்தியமா மேட்ச் இதெல்லாத்துக்கு உதயநிதி ஃபெடரேஷனா இருந்தா எல்லாத்துக்கும் பயமா ஓடி இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எதுவுமே பண்ணவே இல்லை. ரொனால்டோ ஃபேன். ஆனா மேட்ச் ஃபுட்பால்னா முக்கியம். ஃபைனல்ஸ் வேற ப்ரோ. சாதா மேட்ச்னா பரவாயில்ல, ஃபைனல்ஸ் மேட்ச் வேர்ல்டு கப் அவ்வளவு பேர் வீட்ல இருந்து இங்க வந்து பாக்குறோம். ஆனா இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. வெறுப்பா. இப்ப சிகா கிரவுண்ட்ல தான் போறோம் எல்லாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு வேஸ்ட், பெட்ரோல் போஸ்ட் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். தூரம் வந்துட்டு ஆப்பெல்லாம் கூட்டு வந்தோம், ஸ்கிரீனே இல்லைன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்களாம். அரேஞ்ச்மெண்டே பண்ணல ப்ரோ. எதுவுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணா நல்லா இருந்திருக்கும். எல்லாம் கேரளாலாம் லீவ் விட்டாங்க, காலேஜ் லீவு எல்லாமே லீவு. இங்கே வந்து லீவே விடல. எல்லாமே இங்க பாருங்க, பப்ளிக்லாம் ரொம்ப இதா இருக்கு. எதனாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கலாம். யூஸ் பண்ண ஆமா, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இது. பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வேற எங்கனாச்சும் 2-3 இடத்துல பெச நகர்ல பண்ணிருக்கலாம். இது நான் எல்லாம் மேசர்பாடி போறேன், மேசர்பாடில பண்ணிட்டு இருக்காங்களா, அங்கதான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஆக்சுவலி கிரிக்கெட் கூட இவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆனா ஃபுட்பால் வந்து எல்லாரும் பாக்குறதுக்காக மக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆனா ஸ்கிரீனும் சரியில்லை, பஃபர் ஆயிட்டு சுத்திட்டு இருக்கு. வந்தவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நான் அங்க இருந்து 40 கிலோமீட்டர் இங்க டிராவல் பண்ணி வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. இப்ப நான் திரும்பி வேற இடத்துல புக் பண்ணி டர்ஃப்ல போய் பாக்கலான்னு இப்ப நான் போய் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். திரும்பி போறேன். சோ இது எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப இது உண்மையிலே பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நானே இப்ப ரீசெண்டா இந்த ஃபுட்பால் தான், இந்த ஃபிஃபா தான் ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சேன். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த ஃபைனல் மேட்சும் இங்க வந்து பார்க்கலான்னு ஒரு ஆசையில வந்தேன். ஆனா பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஒர்த்தே இல்லை. ஆக்சுவலி இங்க வந்த எல்லாருமே வந்து வேர்ல்டு கப் மாதிரியே இல்லை. கிரிக்கெட் கொடுத்த முன்னுரிமை கூட இந்த ஃபிஃபா கொடுக்கலன்றது என்னோட பெரிய வருத்தம் தான். ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் ஆக்சுவலி வச்சிருக்கணும்.
எப்படி கிரிக்கெட்டு மற்ற சினிமாக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஃபுட்பாலை இந்தியாவில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறையா மக்கள் அதுக்கு ஆர்வப்பட்டு அதை விளையாடுறதுக்கும் மக்கள் வந்து அதை அதிகமாக விரும்புறதுக்கும் மக்கள் வந்து அதை அதிகமாக விரும்புறதுக்கும் கொஞ்சம் இவங்க வந்து அதுக்கு அதிகமாக முன்னேற்பாடும் முக்கியத்துவமும் கொடுக்கணும். ஃபுட்பால் ஒன்று இருக்குது அப்படின்றத காட்டணும். அவ்வளோதான்.